ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே 2 பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் தான் நம்ம கதையோட ஹீரோயின்ஸ். இந்த பொண்ணு அக்கா, இவ அவளோட கூட பிறந்த தங்கச்சி. இப்போ அக்கா என்ன சொல்றானா, எங்க பாரு சாஷா, நம்ம குடும்பத்துக்கும் ஹான் ஃபேமிலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம அப்பா முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அந்த அக்ரிமெண்ட் படி அவரோட பையனை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா உங்க 2 பேருக்கு தான் வயசு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அக்கா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. எப்படி இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதுதான் எனக்கும் தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னோன்னா அவளே பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும், இதை பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு கல்யாணம் பொண்ணை கூட்டு போறதுக்காக மாப்பிள்ளையோட அப்பா வராரு. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்பவே பொண்ணை கூப்பிடுறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கா. இவள பாத்தீங்கன்னா, வாங்க அங்கிள், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்ல. பொண்ணு எங்கன்னா அவன் கேட்கறான். பொண்ணு மேலதான் இருக்கா, அதை கூப்பிடுறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா படிக்கட்டுலேருந்து இறங்கி வரா. வயிற்றுல துணி மூட்டையெல்லாம் கட்டிட்டு பாக்குறதுக்கு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆகிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா வாமிட் எடுக்கிற மாதிரி ஆக்டிங்கை போட்டு, அங்கிள் என்னை புள்ளி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் அப்படி பிரெக்னெண்டா இருக்கேன். இப்படி யாருன்னே தெரியாத குழந்தைய உங்க குடும்பத்தோட வாரிசா கண்டிப்பா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருங்க. ஒருவேளை விருப்பம்னா என் குழந்தைக்கு உங்க பையனோட இன்ஷியலை கொடுக்க தயாராங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி நடிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த குழந்தைய தாராளமாக என் குடும்பம் பார்த்துக்கும், இதை பற்றி நீ கவலைப்படாத, குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் என் ஃபேமிலி கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிறா. ப்ரெக்னெண்டாக வந்து நின்னா அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு தான் இவ இப்படி வந்து நின்னா. ஆனால் இப்படி ஒரு நாடகத்தை போட்டதுக்கு அப்புறமும் கல்யாணத்தை கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இவ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்துக்கான வேலையை உடனே ஆரம்பிச்சாகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அவளே பார்த்தீங்கன்னா, உன் கல்யாணத்தை கூட அவனால அட்டென்ட் பண்ண முடியல, அவளை என்ன மாப்பிள்ளையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை யாரும் மாப்பிள்ளையா ஏற்றுக்கிட்டா, வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் வந்துட்டு இருக்காளுங்க. பார்த்தா போது தலைக்கேறி அவங்களோட ரூம் நம்பர் எதுனே தெரியாத அளவுக்கு முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பையனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரான். ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, அப்பா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவனை தூக்கிட்டு போய் பொண்ணோட ரூமுக்குள்ளே போடுங்கன்னு சொல்ல, அவங்க அப்பாவோட ஆளுங்களும் அவங்க பையனை தூக்கிட்டு போய் பொண்ணோட ரூமுக்குள்ளே போட்டுடுறானுங்க. இப்போ அவனை இப்படி போட்டுட்டு இவன் வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க போல. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட ரூம்கே எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்க அக்கா தான் அவளை கூட்டு வந்து இந்த ரூம்ல படுக்க வச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்திருப்பா. ஆக்சுவலா 2 பேரும் ரூம் மாறி போய் வந்துடுறாங்க. அவங்க அக்கா படுத்திருக்க ரூமு கல்யாண பொண்ணோட ரூமு. அந்த இடத்துல ஹீரோயின் இல்லாம இந்த இடத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பெட்டில் படுத்துட்டு இருக்க. பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்காங்க. அது பார்த்தோன்னே, யார் நீ, என்னோட பெட்ரூமில் என்ன பண்ணுற, ஒழுங்காக எந்திரிச்சு போன இவன் கத்திட்டு இருக்க. இந்த சைடு அவங்க பையனை பார்த்தீங்கன்னா, என்னைய கட்டாயப்படுத்தி குடும்பம் நடத்த வைக்க பார்க்குறீங்க, அது கனவுல கூட நடக்காதுன்னு இவன் அவனோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்க அவங்க அக்கா தான் படுத்திருக்கா. ஆக்சுவலாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கவே இல்லையா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, உன்னை விருப்பப்பட்டலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து அமைதியாக பக்கத்தில் படுத்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதையில் அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி கட்டி பிடிக்கிறத பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது, நீ அதை என்ன வம்பளுத்தன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போதையில் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அக்கா என்னை விட்டு எங்கேயும் போகாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவள் ஹீரோவை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் வேறு மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால அவனை பார்த்தீங்கன்னா என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு அவனும் இவ்வளோ கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ஜோடியை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா போதையிலே பார்க்கறதுக்கு நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே நான் அழகா இருக்கேன் நான். அவனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவனை இவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க, ஐயோ யார் இந்த பையன், பார்க்க கிளப்ல வேலை பார்க்குற பையன் மாதிரி இருக்கான், இவன் கூட நான் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டேனா, சே இதுக்கு தான் அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதா தெரியலன்னு அவளை பார்த்தீங்கன்னா, டேய் எந்திரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடியை போட இன்னும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். இப்போ அக்காவை பார்த்தீங்கன்னா, டே இந்த பணத்தை எடுத்துட்டு ஒழுங்கா அந்த இடத்த வீட்டு போன்னு சொல்ல, ஏண்டி ஷாஷா, உன் புருஷனுக்கு நீ பணம் கொடுக்குறியான்னு கேட்க, என்னது ஷாஷாவா, நான் அவளோட அக்கா குயின்ஷன் சொல்ல, அதை பார்த்தவொன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். நான் என் பொண்டாட்டி அக்கா கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டேனா இவன் சொல்லிட்டு இருக்கேன். என்னது பொண்டாட்டியோட அக்காவா,
அப்படின்னா நீ ஹான் அங்கிளோட பையனான்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோனையும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் ஹீரோவை அங்கே இங்கே டச் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கண்ணை முழிச்சு பாருன்னு சொல்கிறான். அதை பார்த்தவொடனே இவ கண்ணை முழிச்சு பார்த்து அங்கிள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படி இந்த இடத்துலன்னு கேட்க அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சுன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிழவா என் வாழ்க்கையை கெடுத்துட்டியா, உனக்கு எனக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் தெரியுமா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு பொண்ணு பார்க்குறியான்னு இவ ஆவனு கத்திட்டு அங்கே உள்ள தலகாணியை வச்சு ஹீரோவை அடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ்வளோ எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தலகாணியை பிடிச்சி கிட்ட இழுக்க இவ ஹீரோ கிட்ட வந்துடுறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடா. என் வாழ்க்கையே போச்சு, இப்படி என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு இவ அழுதுட்டு இருக்க. கவலைப்படாத, உனக்கு காம்பன்சேஷனாக ஏதாவது பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல காம்பன்சேஷனா என்ன காம்பன்சேஷன் நீ கொடுக்க போற, என் வாழ்க்கையே போயிருச்சு, இது வரைக்கும் நான் யாரு கூடயும் ஒன்றா இருந்ததில்ல, அப்படி இருக்கிறப்ப என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி இவ ஓனா அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி அக்கா நான் இந்த ரூமில் இருக்கேன் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி எப்படி அந்த ரூமுக்கு போனா அப்படின்னு வச்சுட்டு அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேடான்னு அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு வந்துட்டு இருக்க. இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். என்ன இவன் எந்த காரணமும் இல்லாமல் என்ன அடிச்சிட்டு இருக்கான்னு இப்போ அவன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு குயின்ஷி அவங்க தங்கச்சி இருக்க ரூமு கிட்ட வந்துட்டா. என் தங்கச்சி இந்த ரூமில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ அவன் இப்படி சொன்னவனா அவள் உள்ளே போய் பார்த்துட்டு இருக்க. பின்னாடி இவனை பார்த்தீங்கன்னா ஏண்டி நேற்று நைட்டு நீ தானே என்னோட பேண்ட்டை கழட்டின, நீ இவன் கத்திக்கிட்டே வர, முன்னாடி ஹீரோ தான் இருக்கான், அப்பா இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்டா, நீ இப்போ சொன்னதுக்கு என்ன அர்த்தம், நேற்று நைட்டு குயின்ஷியும் நீயும் ஒன்றா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனை பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு ஆமான்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னவொன்னே ஹீரோ அவனோட கோட்டை பிடிச்சிட்டு இருக்க. அப்பா நீங்கள் தானே இந்த ரூம்குள்ளே என்ன விட்டீங்க, அந்த ரூம்குள்ளே இருக்கிறது என்னோட பொண்டாட்டி தான் நினச்சி நான் ஒன்றா இருந்தேன், நான் அது வரைக்கும் பொண்டாட்டியாக பார்த்ததே இல்லை, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா உள்ள யார் இருக்கா, அவளோட தங்கச்சி. அப்படின்னா அப்பா நீங்கள் எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களான்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கிழமையின் வாழ்க்கையே கெடுத்துட்டான், இதுக்கப்புறம் என்னை யாரு கட்டிக்குவான்னு இவன் அழுதுட்டு இருக்க. அவளவங்க எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா எனக்கு நேற்று நைட்டு யாரோ மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதில் என்னோட தப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்யாணத்தை என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கல்யாணம் சொன்னபடி நடந்தே ஆகணும், இல்லைன்னா ரெண்டு ஃபேமிலிக்கும் பிரச்சனையாகும், நம்ம ஏன் கல்யாணம் பண்ண மாற்றிக்க கூடாது, உன் தங்கச்சிக்கு பதிலாக என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல உங்களுக்கு என்ன பைத்தியமா, எனக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குன்னு உங்கள் அக்கா சொல்லிட்டு இருக்க, உன் ஃபியான்சி ஆல்ரெடி வேற பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான், நீயே உன்னோட ஃபோன் எடுத்து பாருன்னு சொல்ல அவளும் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதை பார்த்தவொன்னே அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஐயோ என் அக்காவோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா, ஏன் தான் அப்படி நடக்குதோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இங்கே பாருக்கா நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி பண்ணிக்கலாட்டியும் சரி, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணாலும் சரி நீ இவ சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரோட குடும்பமும் நிம்மதியாக இருக்குன்னா அது உன் கையில் தான் இருக்குது குயின்ஷி, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு சொல்லுன்னு சொல்ல சரி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிறேன்னு இவ சொல்ல ரொம்ப நல்ல முடிவுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கல்யாணம் சொன்ன தேதியில் நடந்தே ஆகணும், இந்த கல்யாணம் நடக்கும்போது உங்கள் ரெண்டு பேரை பார்த்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆவாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க கல்யாணத்துக்கு போகலான்னு இப்போ அப்படியே கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த கல்யாணத்தில் ஹீரோவை பையன் கூட நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுக்கு ஹீரோவா அப்பையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எப்படி தூங்குனீங்க, நல்லா தூங்குனீங்களான்னு கேட்க இவ இப்படி கேட்டவுடனே ஹீரோக்கு அவ கூட ஒன்றா இருந்தது தான் ஞாபகம் வருது, ரொம்ப சந்தோஷமாக தூங்குனேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இன்னும் இவர் சந்தோஷமாக தூங்குனேன்னு சொன்னார், இவருக்கு மயக்க மருந்து கொடுத்ததே நான் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வரதே ஹீரோயின் தான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை இப்படி கூட்டிகிட்டு வரதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க, என்ன கல்யாணம் பொண்ணு மாறி போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோட கையை பிடிச்சி அவன் கையில் வைக்கிறா. எங்கள் அக்காவை ஏதாவது புள்ளி பண்ணுன்னு வச்சுக்க உனக்கு ஒன்று போட்டுருவேன் நல்லா பார்த்துக்கடான்னு சொல்ல கவலைப்படாத நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான கல்யாண பொண்ணு எனக்கு கிடைக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாய் முடு, தேவையில்லாமல் ஏதாவது பேசினேன்னு வச்சுக்க வாயில் பச்சை மிளகாய் அள்ளி போட்டுருவேன்னு இவங்க ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி டான்ஸ் ஆடுறதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் உண்மையாகவே அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான மேட்ச் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்த்தீங்கன்னா
அங்கே ஹான்சாருக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்களே, அந்த பொண்ணு அவர் பொண்டாட்டியோட தங்கச்சி. அவங்க பொண்டாட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இறந்து போச்சு. 10 வருஷமாக அவர் எந்த கல்யாணமும் பண்ணிக்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவருக்கு பொண்டாட்டியாக வர தகுதி இந்த பொண்ணுக்கு தான் இருக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அவகிட்ட ஒரு பையன் வந்து நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி அவளை டான்ஸ் ஆட கூப்பிட்டு இருக்க. இதை ஹீரோ பார்த்த உடனே நேராக ஹீரோயின் கிட்ட தான் வரான். இப்போ அவன் வந்து அந்த பொண்ணு என் கூட தான் டான்ஸ் ஆடுவா, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வா டான்ஸ் ஆடலான்னு சொல்ல, உன் கூட டான்ஸ் ஆடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஒழுங்கா போயா கிளவா அப்படின்னு சொல்லி இவ திட்டி விட்டுட்டு இருக்க. நான் கூப்பிட்டு நீ வேண்டான்னு சொல்லவே கூடாது, வா டான்ஸ் ஆடலான்னு ஹீரோ அவளை கூட்டிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோவை கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என்ன கேட்குறானா, உனக்கு காம்பன்சேஷனாக என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன், உன் ஆசையெல்லாம் என்கிட்ட சொல்ல, அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்ல, என் ஆசையா, யோ என்னை பார்த்தா என்ன தெரியுது, நீ பாட்டுக்கு வந்து என் வாழ்க்கையை கெடுப்ப, காம்பன்சேஷனாக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்க, போடான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன போடலாம் சொல்கிற, ஒழுங்காக பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாதுடா கிளவான்னு சொல்லி இவ ஹீரோவோட காலை மிதிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு ஹீரோ பின்னாடியே ஓடி வந்து அவ கையை பிடிச்சிக்கிறான். இவன் இப்படி பிடிச்சோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா என் கையை விடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் பண்ண தப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு காம்பன்சேஷனாக ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எது வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாமல் இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை, நான் என் புருஷன் கூட ஒன்றா சந்தோஷமாக வாழலன்னு நினச்சேன், ஆனால் என் புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நீ தான் இருக்க, காம்பன்சேஷன் தானே, உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல. கல்யாணமா, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம் இருக்குது, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, உன் அக்கா என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்றதை பார்த்துக்க, கிட்டத்தட்ட நம்மளாம் சம்மந்திங்க மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையை கெடுத்தது நீ தானே, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டது நீ தான், அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கேட்ட உனக்கு ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, என்னால் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால் என் அக்கா இல்லாமல் இருக்க முடியாது, அட்லீஸ்ட் என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் என் அக்கா கூடவாது நான் இருப்பேன்ல, அதுக்காகவாது என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல. இங்கே பாரு, உன் அக்கா கூட நீ இருக்கணுன்றதுக்காகலாம் என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் பையனோட கசின் ஒருத்தர் இருக்கான், அவனை வேணா உனக்கு கட்டி வைக்கிறவன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான்னு சொல்ல. அப்படின்னா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க மாட்டேன், உன் கூட ஒன்றா இருந்த பொண்ணை இன்னொருத்தனை கட்டி வைக்க பார்க்குற, உன்ன மாதிரி கேவலமானவனை பார்த்ததே இல்லை, என் மூஞ்சிலே முழிக்காத தள்ளி போய் அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு கோமா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்னு இவ கோச்சிக்கிட்டு போறான்னு. இப்போ அவன் என்ன சொல்றானா, சரி உன கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல. ஹீரோ எப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவங்க அக்காவுக்கு காலில் சுளுக்கு விழுந்துருச்சு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்க. பின்னாடியே இவனும் வந்துடுறான். இப்போ அவன் வந்து அவளோட காலை பிடிச்சிட்டு ஹீல்ஸ் போட்டிருக்கனால தான் அவனுக்கு காலில் சுளுக்கு விழுந்துருச்சு, இந்த சாதாரண செருப்பை போடுன்னு அவளுக்கு காலில் செருப்பு மாட்டி விட்டுட்டு இருக்க. இவன் இப்படி பண்ணுறது பார்த்தோன்னா அக்காவுக்கு இவன் மேலே லைட்டாக பாசம் வந்துட்டுருக்கு. இன்னும் இந்த பையன் நம்மக்கிட்ட ரொம்ப ஜென்டலாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு கல்யாணத்துக்கு வந்து 2-3 பசங்க வராங்க. டே மச்சான், என்னடா கல்யாணம் ஆனவுடனே பொண்டாட்டி காலை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க, வாயை மூடிட்டு போங்கடா, ஏன் பொண்டாட்டி காலை தானே பிடிச்சேன், இது ஓ பொண்டாட்டி காலை பிடிச்ச மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளுக்கு செருப்பு மாட்டி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்திருக்கான். இப்போ அவன் இப்படி கூப்பிட்டு வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு வந்தா, என்னை கட்டாயப்படுத்தி அந்த கசின் கட்டி வைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த மாதிரி உனக்கு கட்டாயப்படுத்துகிற கேரக்டர் நான் கிடையாது, இப்போ உனக்கு நிறைய டைம் இருக்குது, உன் மனசை மாற்றிக்கன்னு சொல்ல. நான் சொன்னது தான், எனக்கு காம்பன்சேஷனாக நீ எனக்கு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வரான். சார் மேரேஜ் அக்ரிமெண்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ அந்த அக்ரிமெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா இன்னும் சாரு இந்த சின்ன பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்காரு, இவர் பொண்டாட்டியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவாருன்னு தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ கல்யாணம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, 2 பேருக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்யாண அக்ரிமெண்ட் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் வரான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும், சரியான நேரம் வந்தவொன்னே நம்ம ஃபேமிலி மெம்பர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு கல்யாண அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுறா. இப்போவே இப்படி சைன் போட்டவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பெட்ரூமில் போய் படுத்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்ல. என்னது ட்ரெஸ்ஸை கழட்டவா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இவ கையை வச்சு மறைச்சிட்டு இருக்க. ஒழுங்காக சொன்னதை மட்டும் செய்யணும். ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா இவ கிட்ட வந்துட்டு இருக்க. எங்க பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் தான், ஆனால் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கல, இன்னும் நம்ம 2 பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட ஆகலைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆகலாட்டியும் பிரச்சனை இல்லை, உன் மண்டைக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்க, உன் கழுத்தில் காயம் இருக்கு பாரு, அதுக்கு மருந்து போட தான் இங்கே தூக்கிட்டு வந்தேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ மருந்து எடுத்து அவளுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்க.
இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி மருந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு சார் நீ பார்த்துக்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறான். என்னாச்சு அவகிட்ட போகும்போது மட்டும் என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல, இவகிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி இவன் அவனோட மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்பாடாமே போயிட்டான், இந்த இடத்த விட்டு போயிட வேண்டியதானே. இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனேன். ஹீரோ ஃபோனை நீட்டிட்டு இருக்க. ஓ ஃபோன் நம்பரா, இதை தரேன், நீ இவ ஃபோன் நம்பர் கொடுக்கலான்னு வர அவள் கால் தடுக்கி விட்டு ஹீரோ மேலே விழுந்துடுறா. சாரிங்க உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லதா இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவள் அக்கா தான் கால் பண்ணுறா. ஏய் எங்கே இருக்க, உன்னை ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா நான் ஒரு சின்ன வேலையாக வெளில வந்திருக்கேன், சீக்கிரமே ரூமுக்கு வந்துடுவேன், அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன், நீ இவள் ஃபோனை கட் பண்ண. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அவள் கூட நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேராக அவளோட ரூமுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. பொண்டாட்டி எங்கே போகிறேன்னு இவன் கேட்குறான். என் தங்கச்சி ரூமுக்கு போகிறேன், அவள் கூட தான் இன்னைக்கு தூங்க போகிறேன், என் தங்கச்சி தனியாலாம் தூங்க மாட்டான்னு சொல்ல, ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு புருஷனை தனியாக விட்டுட்டு உன் தங்கச்சி கூட போகிறேன்னு சொல்கிற, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை பிடிச்சிக்கிட்டே இழுத்துட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஒன்றா ஸ்டே பண்ணணும்னு சொன்னேன் இல்லை டான்ஸ் ஆடும்போது, அப்புறம் என்ன என் கையை பிடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா விடு நான் போகணுன்னு சொல்ல, அப்போ ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ என்னால் ஒத்துக்க முடியாது, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் இருந்தாகணும்னு அவன் இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக அவளோட ரூமுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு வர பின்னாடி அவங்க அக்கா தான் நிற்கிறா. ஷாஷா என்ன பண்ணிட்டு இருக்க, சாரி ஷாஷா என்னால் நைட்டு ரூமுக்கு வர முடியல, நீ நல்லா தூங்குனியான்னு கேட்க, ஆஹா அப்படின்னா அக்கா நைட்டு ரூமுக்கு வரவே இல்லையா அப்படின்னு வச்சுட்டு, அக்கா நான் நல்லா தான் தூங்கினேன், இதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றை பற்றின கவலை தான் நிறையா இருக்கு, சரிவா ரெண்டு பேரும் சாப்பிட போலான்னு அவங்க ரெண்டு பேரும் கீழே சாப்பிட்றதுக்காக வராங்க. வந்து பார்த்தா ஹீரோவும் அந்த பொண்ணு தான் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் காயம் இருக்கிறத பார்க்குறா. இன்னும் கையில் காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்ததை கீழே துப்பிடுறா. ஓ அதுவா, கதவில் கீறிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ இதை சமாளிச்சுட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாண பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனால் அங்கிளுக்கு என் தங்கச்சிக்கு நடந்ததை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் இவங்க ரெண்டு பேரை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அக்காவை பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் என் புருஷனோட வீட்டில் தான் இருக்க போகிறேன், நீயும் அங்கே வந்து தங்கிக்கோ, அந்த இடத்துல நிறைய பேலஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, இவ்வளோ சரிக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கும் அங்கிளுக்கு நடந்ததை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்ல, அக்கா நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்ட எனக்கு அதுவே போதும், நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கும் அதான் வேணும், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கும் முக்கியம்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பேலஸில் தான் தங்க போகிறீங்க, பின்னாடி இன்னும் 2 பேலஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தங்கிக்க, உங்கள் தங்கச்சி பின்னாடி உள்ள பேலஸில் தங்கிக்குவான்னு சொல்ல, அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறா. இப்போ ஹீரோ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ அந்த பொண்ணு வந்து என்னோட ரூமில் கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் வேணா உங்கள் பக்கத்து பேலஸில் தங்கிக்குவான்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், அந்த பேலஸில் இந்த பொண்ணு தான் தங்க போகிறா, அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, இந்த பொண்ணு இதுக்காக உங்கள் பேலஸ்க்கு கூப்பிட்டு போகிறீங்க, அங்கே கூட்டு போகிறது அவ்வளோ நல்லதாக இருக்குதுன்னு சொல்ல, ஏன் கூட்டு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஒன்றா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஹீரோவில் கூட்டு போயிட்டுருக்கேன். என்ன இவர் இந்த குட்டி பொண்ணுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, இவர் எப்படி தான் கரெக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு அவனோட ரூமுக்கு தான் வரான். இப்போ அவன் இப்படி கூப்பிட்டு வந்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு, இதை நீங்கள் தங்கியிருக்க இடமான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறைச்சிக்கிட்டு, எங்கே பாருங்க என் கிட்டலாம் வரக்கூடாது, என்னதான் நீங்கள் என்னோட புருஷனாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, இந்த இடத்துல நீ தாராளமாக ரெஸ்ட் எடு, இப்போதைக்கு எனக்கு கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொல்லிட்டு போகும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, இந்த இடத்துல எங்கள் அக்காவும் இல்லை நீங்களும் இல்லைன்னா எப்படி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. இப்போ அவள் இப்படி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பாவம் அவள் ரொம்ப பயப்படுறா அப்படின்னு வச்சுட்டு, சரி கவலைப்படாத, என் ஃபைலெல்லாம் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி இதே இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக சோஃபாவில் படுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படுக்க மாட்டியா, இப்படி படுத்துட்டு இருக்க, ஸ்ட்ரைட்டாக உட்காரு, 2 மணி நேரமாக ஃபோன் பார்த்துட்டு இருக்க, கண்ணு கெட்டு போயிருன்னு சொல்ல, இவ்வளோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒழுங்காக உட்காந்துட்டு இப்போ ஓகேவான்னு கேட்க, ஓகே அப்படின்னு ஹீரோவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு இந்த ஆளு என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், என் கூட பேசவும் மாட்டேங்கிறான், ரொம்ப போர் அடிக்குதுன்னு இவ ஹீரோவை பார்த்துட்டு சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறா. இந்த ஆளுக்கு வயசானாலும் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு இவ சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலான்னு தண்ணி எடுக்க வர, இந்தாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், 2 மணி நேரமாக நீங்கள் தண்ணியே குடிக்கலல்ல, இந்தாங்கன்னு சொல்லி இவ தண்ணியை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவில் பிடிச்ச மடியில் உட்கார வச்சுட்டு அவன் இந்த தண்ணியை குடிச்சு அவளுக்கு வாயாலே ஊட்டி விட்டுறான். நான் மட்டும் இல்லை நீ தான் தண்ணி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு மறுபடியும் இந்த தண்ணியை குடிச்சு ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய கல்யாண சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இந்த கல்யாண சர்டிஃபிகேட்ல நம்ம 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு பார்த்தா நார்மலா தான் தெரியுது, 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், இதை தாண்டி ஏதாவது வித்தியாசமா இருக்கான்னு இவ கேட்டுட்டு இருக்க. நான் இவ்வளோ ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா இப்படி சிடுசிடுன்னு இருக்க, கொஞ்சம் ஜாலியாக தான் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜாலியாக பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வெட்டிக்கதை பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் கிளம்புறேன்னு சொல்ல, ஏய் சாயங்காலம் வந்து நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கவான்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இவ வேலைக்கு வந்துட்டு இருக்கா. அவள் லிப்ஸ்டிக்கை விட்டுட்டு போயிடுறான். அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி லிப்ஸ்டிக்கை விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதுவே காதலே விழலை. இப்போ இந்த சைடு குயின்ஷி அவளோட கேபினுக்கு வந்து உட்காந்துட்டு அவள் தங்கச்சியை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என் தங்கச்சி அந்த ஹான் குடும்பத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, பாவம், அவளை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா வயசான ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, லைட்டாக அப்படி தான் தெரியுதா, ஆனால் ரொம்ப வயசான மாதிரி தெரியல, இப்போவும் நீங்கள் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்கன்னு இவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு அவங்க அக்காவை பார்க்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து எதுக்காக நீ ஹானோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன் தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு, ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது நான் துரோகம் பண்ணேனா, எனக்கு துரோகம் பண்ணது நீ தாண்டா அப்படின்னு சொல்லி இவ ஒரு எவிடன்ஸ் எடுத்து காட்ட. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்கானது நம்பாதுன்னு சொல்லிட்டு இருக்க. போது வாயமுடு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி அந்த பையன் போட்டு விட்டாருங்க. இவ கழட்டி தூக்கி வீசிடுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னடி பணக்கார பையன் கிடைச்ச உடனே என்னை கழட்டி விட பார்க்குறியான்னு அவளை பற்றி தப்பாக பேச, இவன் இப்படி பேசினோன்னா அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு ஒழுங்காக போயிடுறான்னு அவனை அடிச்சு இருக்கா. இவ இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் தான் வரான். இப்போ வந்து என்ன சொல்றானா, பொண்டாட்டி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஓ லிப்ஸ்டிக்கை நீ மறந்து விட்டுட்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டல, சரி கிளம்புன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி சிடுசிடுன்னு பேசுற, கொஞ்சம் பாசமாக தான் பேசி இனிமே கையை பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா நீ தான் அவளை கல்யாணம் பண்ணவனா அப்படின்னு சொல்லி அவனோட ஷோல்டரில் கையை வைக்க, அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு, ஏண்டா நான் குயின்ஷியோட புருஷன், அவள் அடிக்கிறதுல பாதியாவது திரும்பி அடிக்க மாட்டேனா, ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து துரத்தி விட்டுறான். இப்போ குயின்ஷியோட ஆளுங்க அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி என்னை வெளியே துரத்துறதுலே குறியா இருக்காதுன்னு சொல்ல, லிப்ஸ்டிக் கொடுக்கறதுக்காக தானே வந்த, அது என்கிட்ட தான் இருக்குது, இப்போ நீ கிளம்பலான்னு சொல்ல, நம்ம எல்லா ரொமான்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆஃபீஸ் ரொமான்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குன்னு பேச, ஓ அப்படியா அப்படின்னு இவ ஷோல்டரில் கை வச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே விண்டோஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ சொந்த புருஷன் கூட பார்க்காம அவனை தூக்கி கொண்டு வெளியே போட சொல்லிட்டா. இப்போ அவளோட ஆளுங்க இவனை கூட்டு வந்துட்டு இருக்க. டேய் நான் யாருன்னு தெரியுமா, அவளோட புருஷன், ஒழுங்கா என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லி இவன் அவங்க 2 பேரையும் திட்டிட்டு மறுபடியும் அவளை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இங்க பாரு, நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டியும் அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு போ, நேரில் வந்தனா தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன் பொண்டாட்டினா அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபேமிலி டின்னர் இருக்கு, நீயும் வரணும்னு சொல்ல, உங்கள் ஃபேமிலி டின்னருக்கு நான் இதுக்குப்போ வரணும், எனக்கு இடுப்பு வேற பயங்கரமாக வலிக்குது, ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்ல, ஃபேமிலி டின்னருக்கு உன் அக்காவும் வருவா, நீ அங்கே வந்தனா அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்க, உண்மையாவா, அப்படின்னா வாங்க உடனே கிளம்பி போகலான்னு இவ சந்தோஷமா ஹீரோ கூட வர ஒத்துக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அக்காவும் ஹஸ்பண்டும் வராங்க. அவங்க அக்காவை பார்த்தோன்னே இவ போய் ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உனக்கு ஹான் ஃபேமிலியோட பங்களா ஒத்துக்குச்சா, உனக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சான்னு கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சாப்பிட்டுட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு நல்லதாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலான்னு அவன் கூப்பிட்டுட்டு இருக்க. தங்கச்சியை பார்த்தீங்கன்னா தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அப்பா பாருங்களேன் இவன் என்ன பண்ணுறான்னு, நான் தானே இவ கூட போகணும், ஆனால் இவன் என்னை என் பொண்டாட்டியே சேரவே விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. சரி விட்ரா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் பையன், நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்க. என்னவன் இதுக்கே இப்படி பேசுகிறான், உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு அவங்கள பற்றின இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்க. வாங்க வாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சீக்கிரமே பேர குழந்தைய பெற்று கொடுக்கணும்னு சொல்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம், இப்போ தானே கல்யாணம் நடந்துச்சுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க.
டேய் உங்களுக்கு அவசரம் கிடையாது. கடவுள் எப்போ என்னை கூட்டு போவார்னு தெரியாதுல்ல. தாத்தாக்கும் வயசாயிட்டிருக்கு. சாகுறதுக்குள்ளே பேரப்பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டேன்னா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க அதுக்கான வேலையை இன்றைக்கே பார்க்குறோன்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இவன் சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா நான் உன்னை அப்படியே கடிச்சு தின்னு போட்டுருவேன்னு சொல்ல, அமைதியாயிரு ரூமுக்குள்ளே வந்து திட்டிக்கா எல்லாரும் பார்க்க போகிறாங்கன்னு இவன் சொல்ல, அவளும் சரினா அமைதியாக இருக்கா. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா என் பேரனை பற்றின கவலை இல்லை, என் மகனை பற்றின கவலை தான் இருக்குது. இங்கே பாருடா, சீக்கிரமே நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும். உன் பொண்டாட்டியோட தங்கச்சி இந்த வீட்டில் எத்தனை நாளாக இருக்கா, அவளுக்கு உனக்கு சரியான மேட்சாக இருக்கும். சீக்கிரமாக அவளே கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட கவலை ஒரேடியாக தீர்ந்துருன்னு சொல்ல, அப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு அவள் கிடையாது. ஆல்ரெடி நான் வேறு ஆளை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க, இந்த சைடு உங்கள் அக்காவுக்கு சந்தேகம் வருது. இப்போவே இப்படி சந்தேகப்பட்டு பார்க்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த ஆள் இப்படி வளரிட்டானே, எங்கள் அக்கா என் மேலே கண்டிப்பாக சந்தேகப்படுவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திரு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தள்ளி போங்க, நீங்கள் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு ஏன் எல்லாரும் முன்னாடி சொன்னீங்க? எங்கள் அக்காவுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சுன்னா என் கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொன்னே போட்டுருவா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதனால தான் தாத்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாரு. ரெண்டு பேருக்கு என்ன சம்மந்தம்? அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு என்ன சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நீ சரியான மோசமானவன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என் பொண்டாட்டியோட தங்கச்சி மட்டும்தான். அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, என்னால் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீ இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். எங்க பாரு, என் மனசில் இப்போ நீ மட்டும்தான் இருக்க, வேற யாருக்கும் இடம் கிடையாது. என்னைக்கு நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. அந்த பொண்ணுக்கு எனக்கு உண்மையாகவே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹீரோ அவளை சமாதானப்படுத்த இவ்வளோ சமாதானம் ஆகிறா. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா நான் உன்னோட புருஷன்றதை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவன் காரு பக்கத்தில் சோகமாக நின்றுட்டு, அப்பா எனக்கு வேலைக்கு போகலாம் விருப்பமே இல்லை, எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதே தாண்டா நானும் சொல்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு வேலைக்கு போக சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு நம்ம கம்பெனிக்கு வர விருப்பம் இல்லாட்டியும் உன் பொண்டாட்டி கூடவாது போய் வேலை பார்க்கலாம்ல, அவள் கம்பெனிக்கு அது சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல, இது நல்ல ஐடியாவே இருக்கேன்னு இவன் வாய் பொழுந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் வராங்க. ஏண்டி நைட்டு என் ரூமுக்கு வரலன்னா உங்கள் அக்கா கேட்டுட்டு இருக்க. நான் உன் ரூமுக்கு வந்து மாமா என்னை துரத்தி விட்டார்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் வரலன்னு சொல்ல, உன்னை துரத்துற அளவுக்குலாம் அவனுக்கு தைரியம் கிடையாது. சரி ஸ்கூலுக்கு போய் நல்லபடியாக படிக்கணும்னு இவ பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கூல் நான் போகிற வழியில் தான் இருக்குது, நான் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அவங்க கம்பெனிக்கு கிளம்பி வந்துட. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி கூட்டிகிட்டு போகிறத இந்த பொண்ணு பார்த்தவொன்னே மாமா என்ன அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு, ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடா. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து அவள் படிக்கிற இடத்துல ட்ராப் பண்ணிட்டு என்ன சொல்கிறானா, கிளாஸ் உனக்கு எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, 3:30 மணிக்கு முடியும்னு இவ சொல்கிறா. அப்போனா 3:30 மணிக்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, எதுக்காக 3:30 மணிக்குன்னு இவ கேட்குறா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணல அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, ரிஜிஸ்டர் பண்ணணுமா, இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னால் இருந்தாலும் என்னை காருக்குள்ளே கொண்டு போட்டுருவானே அப்படின்னு யோசிச்சுட்டு, சரிங்க சாயங்காலம் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, குயின்ஷி மேடமோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, மேடம் அவனை ஏமாத்திட்டதா சொல்லி எல்லாரும் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்து நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலி நேமே கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல, உடனே நம்ம போயாகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா ரொம்ப ஸ்மார்ட்டு தெரியுமா, இந்த விஷயத்தை எங்கள் அக்காவே ஹேண்டில் பண்ணிக்குவா, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்த இந்த சைடு உங்கள் அக்காவை தான் காட்டுறாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் இவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் உங்கள் ஃபியான்சியை நீங்கள் ஏமாத்திட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்று அவனை ஏமாத்தலை, அவன் தான் என்ன ஏமாத்தினான், அவன் நிறைய பொண்ணுங்க கூட அஃபேரில் இருந்து இப்போ தான் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு, அவன் ஒரு தப்பான பையன் தெரியாமல் அவனை காதலிச்சிட்டேன், உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹான் குடும்பத்தோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க, நிறைய எவிடன்ஸ் இருக்குன்னு இவன் நிறைய ஃபோட்டோவை போட்டு காட்டுறா. பார்த்தா அந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயும் இவன் ஒவ்வொரு பொண்ணு கூடவும் இருக்கான். இப்போ அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் அவனை பிடிச்சி தான் திட்டுறாங்க. எவ்வளோ மோசமான பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் பாரு, மேடம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட புருஷன் தூரமாக நின்று கேட்டுட்டு இருக்கான். உண்மையாகவே பொண்டாட்டி வேற லெவல், அதுக்குள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவனை பார்த்தீங்கன்னா அவளோட எக்ஸை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ ஆளுங்களை கூட்டு வந்து அவனை அடி பிச்சு எடுத்துட்டு, என் பொண்டாட்டி ஐயா பிரச்சனை இல்லை மாட்ட வைக்கிறேன்னு அவனை அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க.
இந்த சைடு குயின்ஷிக்கு ஹீரோயின் தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி, அக்கா உன்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை 3 டைம் பார்த்தே தெரியுமா, பட்டியை கிளப்பிட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. சரி ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுன்னு இவ சொல்கிறா. இல்லை ஈவினிங் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டின்னர் பார்ட்டிக்கு போகிறேன், அதனால வர லேட் ஆகுன்னு சொல்ல. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவள் ஃபோனுக்கு ஏதோ ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோன்னு பார்த்தா இவளோட எக்ஸாவை புருஷன் போட்டு அடிச்சுட்டு அதை வீடியோ எடுத்து இவளுக்கே அனுப்பி வச்சிருக்கான். இப்போ அதை இவ பார்த்துட்டு இருக்க. பொண்டாட்டி என்னோட சர்வீஸ் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கான்னு கேட்க. ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்க. என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு இவன் சொல்கிறான். அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க, அவனுக்கு கை ரொம்ப வலிக்குமே, கையெல்லாம் பாரு அழுக்கா இருக்குன்னு சொல்ல. உடனே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு இவன் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஜோடியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஸ்கூல்லேருந்து கூட்டு போகிறதுக்காக வந்திருக்கான். இப்போ அவன் இவளுக்கு கேக் வாங்கி கொடுக்க, எனக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ இவன் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஹீரோக்கு ஊட்டி விட வர ஹீரோ அமைதியாக இருக்கான். ஓ சாரிப்பா உங்களுக்கு கேக்னா பிடிக்காதுலன்னு இவ சாப்பிட பார்க்க, இங்கே கூட நான் சாப்பிட்றேன்னு ஹீரோ அவள் கையில் வச்சிருக்க கேக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமா அந்த ஆளோட மனசில் எந்த பொண்ணு இடம் பிடிச்சதில்ல, இந்த குட்டி பொண்ணு இடம் பிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. இப்போ அவங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்டை நானே வச்சுக்கிறேன், ஒரு வேளை நீ மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதனால நான் வச்சுக்கிறேன், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 2 பேர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் வான்னு சொல்ல. ஓகே போகலான்னு 2 பேர் ஹோட்டலுக்கு தான் வராங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஹோட்டலில் உட்காந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவகிட்ட கார்டு எடுத்து கொடுக்குறான். இந்த கார்டோட பின்னும் உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான், இதுலேருந்து எவ்வளோ காசு வேணாலும் எடுத்து நீ செலவு பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுக்க. இவ்வளோ அதை வாங்கிக்கிறா. நம்மளோட கல்யாணத்தை பற்றி பொறுமையாக வீட்டில் உள்ளவங்க கிட்ட நான் எடுத்து சொல்லிக்கிறேன், நீ எதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட செத்து போன பொண்டாட்டியோட தங்கச்சி தான் வரா. அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் டேபிள் கீழே விழிஞ்சிட்டு இருக்க. ஏய் ஷாஷா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக இவ வந்துடுறா. மாமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஒரு கிளைண்டு கூட பிஸ்னஸ் மீட்டிங் வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட் ஒரு லேடியா பேக்கை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல. ஆமாம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்கன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கீழே பார்க்க ஹீரோனோட ஃபோனு தான் இருக்குது, கீழே ஒரு ஃபோன் கிடக்கு பாருங்கன்னு சொல்ல. அது என் கிளைண்டோட ஃபோன் தான், கை தவறி கீழே விழுந்திருக்கோம், சரி நீங்கள் கிளம்புங்க நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்ல. அவங்களும் சரின்னு இந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எந்திரிச்சு வர, என்ன பண்ணிட்டு இருக்க, யாராவது பார்த்தா ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்ல. ஆட எனக்கு காலு பிடிச்சிக்குச்சுப்பான்னு இவ ஏறி ஹீரோவோட மடியில் உட்காந்துக்கிறா. இப்போவே இப்படி உட்காந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு லீகலாக கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இப்படி போய் ஒளியிற அப்படின்னு சொல்லி கேட்க. கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் சீக்ரெட்டாக வச்சுக்கணும்ல, அதனால தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், சரி நான் போய் என் பிளேஸில் உட்காடுறேன்னு இவன் எந்திரிக்க பார்க்க அவள் கால் வலிக்கி விட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிறது. இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவ கிஸ் பண்ணணும் ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன இவன் என்னை கண்டுக்காமல் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குன்னு சொல்ல. டைம் இருந்தால் இருக்கட்டும், அதுக்கு இப்போ என்னென்னு இவ கேட்க. ஹீரோவை சாப்பிட்டுட்டு இருந்த கேக்கை வாங்கிட்டு, உண்மையான ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு தான் சொல்ல, ஆனால் நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கோம், யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு இவ கேட்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷமாக சிங்கிளாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த 10 வருஷத்தையே ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சா என்கிட்ட காட்டுறதுன்னு கேட்க. நீ என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுதான் பேசுகிறேன்னு ஹீரோ கேட்க. ஆமாம் புரிஞ்சுதான் பேசுகிறேன், உங்களுக்கு எம்ல ரொம்ப லவ் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்ல. அதை நீ லவ்னு சொன்னாலும் சரி அட்ராக்ஷன்னு சொன்னாலும் சரி எல்லாம் ஒன்று தானே. ஹீரோவில் கிஸ் பண்ணுற மாதிரி போக போதும் யாராவது வந்துட போகிறாங்க நான் கிளம்புறேன்னு இவங்க 2 பேரும் காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவங்க அக்கா தான் நிற்கிறா. இப்போ அவங்க அக்கா பார்த்தோன்னா, அக்கா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க. நீ எப்படி அங்கிளோட கார்லன்னு அவ கேட்குறா. ஓ அதுவா, நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட டின்னர் போயிருந்தேன், அவர் இந்த இடத்துக்கு வந்தார், அதான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல. சரி வா போகலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீ என் கூடவே தூங்க அப்படின்னு சொல்ல. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிழவா நீ தனியாக தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவ உங்க அக்காவோட ரூமுக்கு வந்துடுறா. இப்போ ரூமுக்குள்ள வந்த கையோட அவ அக்கா புருஷனை தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்க. ஏய் இது என்னோட ரூம்டி, ஒழுங்கா போய் நீ அங்கே தூங்க அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு நான் என் அக்கா கூட தான் தூங்குவேன், வேணா போய் உங்க அப்பா கூட படுத்துக்க அப்படின்னு சொல்லி இவ அவனை வெளியே தள்ளி கதவை சாத்துட. பார்த்தா கதவை முட்டி அவன் மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. என்னை நீ வெளியே தள்ளிட்டியா, அவனை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தயவு செஞ்சு தங்கச்சியை வெளியே போக சொல்லி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது நீ போடான்னு அவ சொல்ல. அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு
ஹீரோவுக்கு பயங்கர சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி திட்டிட்டு போக இந்த சைடு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க அக்கா கிட்ட படுத்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு கதை பேச இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக என் அக்கா கூட தூங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க ஹீரோயின் அவள் கழுத்தில் உள்ள மார்க்கை பார்க்குறா. ஏய் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க அதான் அன்னைக்கு அங்கிள் கூட ஒன்றா இருந்தேன்ல அப்போ ஏற்பட்டதான்னு சொல்ல அந்த சம்பவம் நடந்ததா ரொம்ப நாள் ஆகுதே இன்னும் அந்த தழும்பு மறையலையான்னு இவ கேட்டுட்டு இருக்க உனக்கு தான் என் ஸ்கின்னை பற்றி தெரியும்ல டக்குன்னு எதுவும் சரியாகுது அதனால தான் கதை அப்படியே இருக்கு. சரி எனக்கு தூக்கமாக வருது நான் தூங்குறேன்னு இவ சமாளிச்சுட்டு படுக்க அவ்வளோ சரின்னு தூங்கிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. அப்பா புள்ள 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்கு. இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே காலை தூக்கி போடுறது தூக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருதுன்னு அவன் பொண்டாட்டி நினச்சி ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க தள்ளி போடா கிறுக்கு போயலன்னு ஹீரோவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவன் எப்போ என் ரூமுக்கு வந்தான்னு எனக்கு தெரில சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஹீரோ தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவளையத்தோட உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கிள் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒழுங்காக தூங்கலையான்னு கேட்க ஓ புருஷன்கிட்டே கேளுன்னு ஹீரோ சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுப்பா ஆனால் நான் நல்லா தூங்குனேன்னு சொல்ல உன் கூட மனசு தூங்க முடியுமா அதனால தான் அங்கிளுக்கு தூக்கமே வரல போலன்னு ஹீரோயின் கலாய்ச்சிட்டு இருக்க என்னடி என் கூடவே சண்டை போடுறியான்னு அவன் ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு தூங்குற பிரச்சனை இருக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓகே அங்கிள் எனக்கு அந்த பிரச்சனையை பற்றி எதுவும் தெரியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலான்னு வர இவ தான் பின்னாடி வரா. என்னங்க எனக்கு ஒரு டவுட்டு உங்களுக்கு தூங்குற பிரச்சனை இருக்கான்னு கேட்க ஆமாம் எனக்கு தூங்குற பிரச்சனை இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் என் கூட நல்லா தானே தூங்குனீங்க பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்க உன் கூட ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் தூக்கம் நிம்மதியாக வருதுன்னு ஹீரோ சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏறி காரில் உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண அவங்க 4 பேரும் அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பக்கத்தில் நிற்கிறதா அவளோட புருஷன் அவன் ஏதாவது அக்காவை புள்ளி பண்ணன்னு வச்சுக்கோங்க கனவுல வந்து பயமுடுத்தி விட்டுருங்கன்னு சொல்ல என் மாமனார் மாமியார்ட்ட இப்படி தான் பேசுவியா ஒழுங்காக பேசிடுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு இவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ அவளோட அக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தலை வணங்கிட்டு இருக்க அடுத்து ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நானும் அவன் கூட சேர்ந்து மரியாதை வைக்கிறேன் வான்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா மரியாதை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட அம்மா அப்பாவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவ கிளம்பி அவளோட வேலைக்கு வந்துடுறா. இப்போ குயின்ஷு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க இவளோட புருஷனை பார்த்தீங்கன்னா அவளை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு பொண்டாட்டி உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு இவ கேட்குறா. என் பொண்டாட்டி கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கேன்னு சொல்ல நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதையே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது அதனால நானே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல நீ சமைச்சியா உனக்கு சமையல் கூட தெரியுமான்னு கேட்க உன் புருஷனை பற்றி என்ன நினச்ச வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்க இவனோட வாயில் சாப்பாடு வட்டி இருக்கு. அதை பார்த்தோன்னா அவள் எடுத்து விட இவனை பார்த்தீங்கன்னா பாசத்தில் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னால வா அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இவளை பார்த்தீங்கன்னா அவள் புருஷனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இவளை பார்த்தீங்கன்னா அவள் புருஷனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஆஃபீஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காக்காக சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அது பார்த்தோன்னே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா என் அக்கா உயிரோடு இருக்கும்போது கூட உங்களை மாதிரி தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்கிற எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்கா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவளோட ஃபோனை காமிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு ஹீரோயினோட ஃபோனை பார்த்துறா. ஏன்னா எனக்கு டின்னர் பார்ட்டியில் அதே ஃபோன் தான் கீழே கிடந்துச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபோனு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பேகு நான் நல்லாவே பார்த்தேன் அது ஒயிட் கலர் பேக்குன்னு ஏய் உன்னோட பேகு காட்டுறியா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக காட்டுறேன்னு ஹீரோயின் அவளோட பேக்கை காட்ட பார்த்தா அது வேற பேக்காக இருக்கு. உன்னோட பேக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே என்ன யோசிக்கிறானா நான் தான் ஏதோ தப்பாக யோசிச்சுட்டு இருக்கேன் போல 2 பேருக்கு நடுவில் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் போய் இப்படிலாம் யோசிக்கலாமா கண்டிப்பாக மாமா போய் சொல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருக்கு போய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் என் பேக்கை மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாம் அப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க கசின் ஊர்ல இருந்து திரும்ப வரான் அவனை கூப்பிட்றதுக்காக எல்லாரும் போகலாமான்னு சொல்ல சரி போகலாம் அப்படின்னு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்க வெளியில் வந்து பார்த்தா ஒரு குருவி மண்டக்கார தான் நிற்கிறான். இவன் தான் கசின் போல. இப்போ அவனை பார்த்தவொடனே இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வாடா மச்சான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு 2
2 பேரும் கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இந்த பொண்ணு தான் உன்னோட பொண்டாட்டியா, அண்ணி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளை கூட உனக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்க அவளை பார்த்தோன்னா ஐயோ பேய் பிசாசுன்னு இவன் பயப்படுறான். இப்போ அவன் இப்படி பயந்துட்டு என்ன சொல்றானா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு போக பார்க்க, எங்கே போக பார்க்குறேன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை நீட்டிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் ஒரே கிளாஸான ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்றா. இப்போ அப்படியே உங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இவன் ஏன் ஹீரோயினை பார்த்து பயப்படுறான்னு. 2 பேரும் ஹை ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்பாங்க. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரவுடி மாதிரி இருந்துட்டு இருப்பான். இப்போ அவன் ஹீரோயின்ட்ட கட்டையை எடுத்துட்டு வந்து எனக்காக போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல, என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா உனக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன், வாடா சண்டை போடலான்னு கூப்பிட்டுருப்பா. அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா கட்டை எடுத்துட்டு இவ்வளோ அடிக்கலான்னு வர ஹீரோயின் அந்த கட்டையை பிடிச்சிட்டு அவனையே அடிச்சு போட்டிருப்பா. அதனால தான் இவன் இவ்வளோ பார்த்து பயப்படவே ஆரம்பிக்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தனியாக கூட்டு வந்துட்டு, இங்கே பாரு, நான் உங்ககிட்ட அசிங்கப்பட்டேன் அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாத, சீக்ரெட்டாக வச்சுக்கன்னு சொல்ல, அது நீ நடந்துக்கிறத பொறுத்து நீ இவ சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக உன் மனசு கொண்டாத மாதிரி நடந்துக்கிறேன், ப்ளீஸ்ப்பா ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி ஹெல்ப் பண்ணி தலையிறேன், கையை விட்டு தலைடா, யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்ல, சரி ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு இருக்க. சரி சரி ப்ராமிஸ் பண்ணுறேன்னு இவங்க 2 பேரும் இப்படி கையை ஆட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பொறாம வந்து அவன் உங்க பக்கத்தில் வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கா. இவன் ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த ஃபோனில் என்னதான் இருக்குன்னு ஹீரோ கேட்க, பார்த்தீங்களா உங்கள் கசினோட ஃபோட்டோ தான், 6 பேக்லாம் வச்சுருக்கான்பா, இவன் எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு இவன் பார்த்துட்டு இருக்க. இவன் இப்படி பார்க்குறத பார்த்தோன்னே ஹீரோக்கு பொறாம வந்து அந்த ஃபோனை வாங்கி டெலிட் பண்ணி விட்டுறான். ஏன் இப்படி பண்ணீங்க, அந்த ஃபோட்டோஸ் நான் ஒழுங்காக கூட பார்க்கலன்னு சொல்ல, நீ என்னோட பொண்டாட்டின்றதை மறந்து போயிட்டியா, என் பொண்டாட்டினா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க, இந்த மாதிரிலாம் மற்ற பசங்களை நீ பார்க்கக்கூடாதுன்னு ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ அந்த ஆள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இவ காது பத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுண்டி அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு அவள் கேட்குறா. ஆக்சுவலாக நான் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, யாரடி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவள் கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ நடந்துக்கதையெல்லாம் சொல்கிறா. பார்த்து பத்திரமா இருறி அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, என் லைஃப் எப்போதும் போல ஜாலியாக தான் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இந்த நீல கலர் மண்டையை ஃபாரின்லேருந்து திரும்ப வந்திருக்கான்ல, அதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவன் கூட படித்த எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வான்னு சொல்லி 2 பேரும் கிளப்புக்கு தான் வராங்க. இப்போ இந்த கிளப்புக்கு வந்தவொடனே எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி பையன் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை கூட்டிகிட்டு வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ ஃபாரின்லேருந்து திரும்ப வருவன் தான் இத்தனை நாளாக நான் காத்துட்டு இருந்தேன், பழைய கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காம ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போங்கடான்னு இவன் சொல்கிறான். இவங்கெல்லாம் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பசங்களுக்கும் இவனுக்கும் ஆகாது போல். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டை உங்ககிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட ஒன்றா இருப்பேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. இவன் இப்படி சொல்கிறத பார்த்தவொடனே ஹீரோயின் ஷாக் ஆயிரா. ஏன்னா அவன் ஹீரோயினை தான் கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சி இப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் கை காலை உடைச்சதானே எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் கை காலை உடைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்பா. என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவராக பேசிட்டு இருக்கீங்கன்னு இவ சண்டைக்கு வந்துட்டு இருக்க. பாருமா எனக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை, ஆனால் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, நீ மட்டும் ஓகே சொல்லிட்டு என் கூட ஒரு நைட்டு ஒன்றா இருந்தேன்னு வச்சுக்க, அவனை போனா போதுன்னு விட்டுறேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் என் கூட சண்டை போட்டு என்ன ஜெயிங்கடான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாரையும் அடிச்சு போட. அதை பார்த்தவொடனே இவன் ஷாக் ஆகிட்டு, பாஸ் உண்மையாகவே நீ வேற லெவல், இதுக்கப்புறம் நான் உன்னோட அடிமை அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் விடுறா, 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவ அடிச்சு போட்ட ஆளுங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. அவனுங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய சரக்கு அடிச்சுட்டு எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்க. அந்த பார்ட்டியே செம ஜாலியாக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பார்ட்டி இப்படி போயிட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிட்டு, இங்கே பாரு ஷாஷா, அன்னைக்கு ஸ்கூல் படிக்கும்போது உங்ககிட்ட வந்து பேசினது காரணம் என்னன்னு தெரியுமா, உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, எப்படி பேசுறதுன்னு தெரியலையா, அதனால தான் உன்னை தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வர சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்னு இவன் பேசிகிட்டு இருக்க. ஐயோ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டானேன்னு இவ போதையில் வளர கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ அவனை பார்த்த உடனே இவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அங்கே உள்ள எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இப்போ இவ ஹீரோவை பார்த்தவொடனே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவன் மேலே சாஞ்சிட்டு இருக்க. ஹீரோ அவளை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி பிடிக்கிறத பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா அங்கிள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு போக பார்க்க, நீங்கள் இதுக்காக அவளை தூக்கிட்டு போகிறீங்க, நான் தான் அவளை தூக்கணும் கொடுங்கன்னு இவன் கத்திட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி தூக்கிட்டு
போயிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏய் சும்மா இரு, அவர் கூட சண்டை போட போறியா, ஃபர்ஸ்ட் வா அந்த இடத்த விட்டு போலான்னு ஹீரோனோட ஃப்ரெண்டை அவன் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை யார் என்னை தூக்கிட்டு வர சொன்னது, உன்னோட உதவி ஒன்று எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, சும்மா இருன்னு சொல்ல தள்ளி போட கிளவா, ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு, இந்த வயசான ஆளுங்களை கல்யாணம் பண்ணாலே இப்படி தான் போல நொய் ஏதாவது பேசிட்டே இருக்காங்க, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கா, உன் வீட்டில் நான் திருடி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன், அதுவும் திருட்டுத்தனமாக உன்னை வந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட, இப்போ என்னடானா இப்படி பேசுறேன்னு சொல்ல, ஏன்டா அப்படி சொன்னோன்னு இருக்கு, நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி தெரியுமா, அப்போதான் என் அக்கா கூட ஒன்றா இருக்க முடியும், அந்த ஒரே விஷயத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு சரியான மேட்ச் அந்த கசின் தான், அவனே நானும் சேம் ஏஜ், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதா கரெக்டாக இருக்குன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோட முகமே மாறி போயிடுது, நீ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, உன் கூட ஆர்கியூ பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனை தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவன் தனியாக வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிடறான். இவன் பேசினதை நினச்சி ஒரு சின்ன பொண்ணோட பேச்சை கேட்டு அவளை கல்யாணம் பண்ணதா பெரிய தப்பு போல அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்க அவளுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. ஏன் அப்படி தலைவலிக்குதோ, நேற்று நைட்டு யார் என்னங்க கூட்டு வந்தாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அவனுக்கு ஹீரோயின் சொன்னது தான் ஞாபகம் வருது. அவள் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவொன்னா அவனுக்கு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் ஷாஷாவை கூட்டிகிட்டு போகாமல் போகிறீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க, அவள் ஸ்கூலுக்கு அவளே தனியாக போய்கிட்டுன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் டை சரியா இல்லை, நான் சரி பண்ணி வரேனே கிட்ட வர நானே பார்த்துக்கிறேனே ஹீரோ எதுவும் பேசாமல் போகிறான். இவன் இப்படி போகிறத பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இவர் மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ ஹீரோயின் வந்து அங்கிள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வேலைக்கு போயிட்டாரு, ஸ்கூலுக்கு ஒன்னே போக சொன்னார் அப்படின்னு சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அவருக்கு, அவர் தானே என்னை எப்போதும் கூப்பிட்டு போவார், இப்போ என்னடானா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவுக்கு பக்கத்தில் ஒரு பங்களா இருக்கு பாரு, அந்த பங்களாவை சரி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேயே வந்து தங்கிக்கலாம், அங்கேயே தங்கினா உங்கள் அக்காவே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். இவன் கேம் விளையாடுறத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கேம் தான் விளையாடிட்டு இருப்பியா, நேற்று எதுக்காக ஷாஷாவை கிளப்பை கூட்டு போனேன், அதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்கு, போய் பாதி முட்டிக்கால் போட்ட வாக்க வெளியே நில்லு, அதுதான் உனக்கு தண்டனை, குதிரை மாதிரி நிற்கணும் போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனையை கொடுத்து விட அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த சைடு ஹீரோனோட ரூமுக்கு வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனையும் காணும், அவளோட திங்ஸையும் காணும். அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு வந்து இவகிட்ட தான் கேட்குறான், ஷாஷா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் உங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பங்களாக்கு போயிட்டா, அந்த இடத்த தான் இப்போ சரி பண்ணியாச்சுல, அதனால தான் அவளோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னும் சோகமாயிருது. இப்போ இவன் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இருக்க, வெளியே வந்து பார்த்தா கசினுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டான் ஹீரோ. இப்போ அவன் இப்படி இருந்துட்டு இருக்க, அவனை பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் அங்கிள் படுத்தின பாடுதான், அவர் தான் எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொல்ல, சரி சரி நீ கவலைப்படாத, உன் அங்கிள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவா, எனக்கு தெரிஞ்சு நீயும் ஷாசாவும் சரியான மேட்சாக இருப்பீங்கன்னு சொல்ல, உண்மையாவை சொல்கிறீங்க, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் நம்மளோட ரூமில் உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் கால் பண்ணே எடுக்கல, அவரும் எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை, என்னதாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, ஒருவேளை நேற்று தப்பு கிப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க ஹீரோவில் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு இந்த ஆளுக்கு என்னை கண்டுக்காம போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறா, அன்னைக்கு பார்ட்டியில் என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா, நம்ம எல்லாரும் கேம் விளையாண்டோம், அந்த கேமில் அந்த செம்பட்ட மண்டே உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான் தெரியுமான்னு சொல்ல, என்னது ப்ரொப்போஸ் பண்ணானா, இந்த விஷயம் புருஷனுக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமா தெரியும்னு அவ சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. சே, என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால தான் இவர் கோவமா இருக்காரா அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கசினை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவன் இந்த கசினை பார்த்து, ஏண்டா அன்னைக்கு கிளப்ல நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியான்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதான்னு இவன் கேட்டுட்டு இருக்க, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ என்னை காதலிக்கிறியா, எவ்வளோ தைரியம் தான் எனக்கு காதலிப்பேன்னு அவனோட செயினை பிடிச்ச பிடுங்கிட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவனா அவனை பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல போலையே, எப்படியாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு
அட சும்மாப்பா, எனக்கு போய் உனக்கு பிடிக்குமா? சும்மா கேம் விளாண்டோம், உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும் நாங்க, அதனால தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்ல. உண்மையாவ சொல்கிற? நான் கூட உண்மைதான் நினச்சி ரொம்ப பயந்து போயிட்டு தெரியுமா. இந்த அவன் செயின் அப்படின்னு சொல்லி செயினை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க, இவனும் அப்பாடா சமாளிச்சாச்சு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு வந்து ஹீரோவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணாதான் அந்த ஆளை சமாதானப்படுத்த முடியும்னு தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டே கால் பண்ணி, எனக்கே புருஷனுக்கு ஒரு சின்ன சண்டடி, எப்படி அவர் சமாதானப்படுத்துறதுன்னு ஏதாவது ஐடியா குறின்னு சொல்ல. புருஷன் பொண்டாடி சண்டைக்குள்ள யாரும் குறுக்க வரக்கூடாது, இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க, இடையில நாங்கள் தான் ஜோக்கர் ஆவோன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அட ஏதாவது ஐடியா குறின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி ஐடியா தரேன்னு இவ ஃப்ரெண்டும் ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அவள் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவை கேட்டதுக்கப்புறம் உன்னை கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போது நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸில் கிஃப்ட் இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னது இது அப்படின்ற மாதிரி இவன் கிட்டே போயிட்டு இருக்க. பார்த்தா இவ தான் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கா. சர்ப்ரைஸ் அப்படின்னு இவன் எந்திரிச்சு நின்றுட்டுருக்கா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தீங்களா, அதான் என்ன காரணம்னு தெரில, அதான் டைரெக்டாக ரூமுக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்ல. ஏன் மேடம்க்கு என்ன காரணம்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக தெரிலங்க, அன்றைக்கி நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல. ஒழுங்காக அந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் விட மாட்டேன், என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள், தண்டனை வேணாலும் அனுபவிச்சுக்கிறேன், இப்படி பேசாமல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலையா, அந்த செம்பட்ட மண்டினை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், 2 பேருக்கு ஒரே ஏஜ், எங்கள் 2 பேருக்கு தான் செட் ஆகுன்னு சொன்னேன், நான் ரொம்ப வயசானவே, உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு எல்லாமே நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்ல. அதை போய் நம்பிட்டீங்களா, அவன் என்னை விட ஒரு வயசு சின்னவங்க, கண்டிப்பாக அவனுக்கு எனக்கு செட்டே ஆகாது, நான் சொல்கிறத நம்புங்க, என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உண்மையாகவே போதையில் எதோ தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் சத்தியமாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு தண்டனை கொடுக்குறதுனா கூட எனக்கு ஓகே தான், ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இவ சாரி கேட்டுட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே ஏற்றுக்குவியான்னு கேட்குறான். ஆமாம் கண்டிப்பாக எந்த தண்டனை கொடுத்தாலே ஏற்றுக்குவேன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண இவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா நிறையா வேலை பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கா. அந்த இதுக்கு இவன் தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன பொண்டாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கா, நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விடவானே இவன் கிட்டே வந்துட்டு இருக்கா. ஒழுங்கா தள்ளி போடா, இப்போ பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பு தானா, ப்ளே பாய் மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு ப்ளே பாய் மாதிரியா இருக்கு, அன்னைக்கு நைட்டு உன் கூட ஒன்றா இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமான்னு சொல்ல. என்னது ஃபர்ஸ்ட் டைமா, ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையேன்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. அட உண்மையதாப்பா சொல்கிறேன், உன் கூட ஒன்றா இருந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல. தள்ளி போட, எனக்கு தூக்கம் வருது, இன்னைக்கு நைட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணனா நான் கொண்டு போட்டுருவேன், ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி வந்துட்டுருக்க. இன்றைக்கி வேலைக்கு போகக்கூடாது, என் கூட டேட்டிங் தான் வந்தாகணும் வான்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்கான். இப்போ அங்கே வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன குழந்தையா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல. ஆமாம் குழந்தைங்க தான், இந்த இடம் ஜாலியாக இருக்கும், வா போய் என்ஜாய் பண்ணலன்னு அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஹாப்பியாக அவங்க டேட்டிங்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரைடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளும் இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாங்க, ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுன்னு நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ நாள் நான் தனியாக இருந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்காக வேலை போகிறேன், ஒரு பொண்ணு தான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரில, ஆனால் அவன் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, உன் கூட நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. தாராளமாக வாழலாம், ஆனால் நாளைக்கு எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு, அதனால நான் வீட்டுக்கு போயாகணும்னு அவள் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு போக, என்ன பொண்டாட்டி இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகிறேன்னு இவன் கத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா அப்பா கூட தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் அக்கா நம்ம எல்லாரையும் விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது, அங்கிளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா, உன்னை கட்டி வைக்கணும் தான் எனக்கு ஆசை, ஆனால் என் பையன் வேறு யாரையோ காதலிக்கிறேன்னு சொன்னான், அந்த பொண்ணு யாருன்னு எங்ககிட்ட சொல்லலை, அதை நினச்சாதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல. எனது வேறு யாரையோ காதலிக்கிறாரா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ அன்னைக்கு டின்னர்லேயே சொல்லியிருப்பான் இல்லையா என் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு, அதை பற்றி தான் ஹீரோவோட அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சொன்னோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ இந்த கேக்கை வாங்கினோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை இப்போவே சாப்பிட்டாகணுன்னு இவ கேக்கை சாப்பிட்டுட்டு இருக்க. கேக்கு நல்லா இருக்கான்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் வேணா சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல. அந்த கேக்கை எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை சோபாலத்திலேயே அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் வீட்டுக்கு கதவை ஆன்ட்டி தான் தட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு
சொல்ல, நான் ஏன் ஒளிஞ்சுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நீ ஒளிஞ்சுக்கலன்னா நான் கொண்டு போட்டுருவேன், சொல்றதை கேளுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கணத்துல கிஸ் பண்ணிட்டு இவ ஹீரோவை சோஃபாக்கு கீழே ஒளிய வச்சிடறா. இப்போ ஒளிய வச்சுட்டு வந்து கதவை திறக்க பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோனுக்கு கேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உனக்காக தான் கேக் வாங்கிட்டு வந்தேன்னு அங்கே உள்ள கேக்கை பார்த்துட்டு என்ன இந்த இடத்துல இன்னொரு கேக் இருக்குன்னு கேட்க அங்கிள் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு இவ சொல்கிறா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னா அவளை பார்த்தீங்கன்னா சரி நீ ரெஸ்ட் எடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம் எனக்கும் ரொம்ப தூக்கமாக வருது நான் தூங்குறேன்னு அவள் போய் படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு கேக் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவை வந்து பார்க்க ஹீரோ இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அங்கிள் உங்களை இப்படி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இருக்காது உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு நின்றுட்டு என்ன சொல்கிறானா என் காலு பிடிச்சி போச்சு என்னால் நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ கீழே உட்காந்ததுனால இந்த பிரச்சனை வந்துருச்சா சாரிங்க அப்படின்னு சொல்ல சாரியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வா நம்ம கண்டினியூ பண்ணலான்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு என்னை ஹஸ்பண்ட்னு கூப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு இந்த பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போவே கால் பண்ணி மாமா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல ஆல்ரெடி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஃபோனை வைன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணோட ஃபோனை காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவள் ரூமுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஃபோனை வச்சுட்டு போயிட்டா. இவங்க பேசின எல்லாத்தையுமே அவள் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் ஹீரோவோட ஃபோனுக்கு கால் பண்ணியிருப்பா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன விட்டு அந்த குட்டிச்சத்தம் கூட சேர்ந்துட்டீங்களா, கண்டிப்பாக அந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் எந்த மாதிரி நடக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கல்யாணத்தில் எல்லாருமே இருக்கணும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அழகாக வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வந்து எல்லாரும் முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியே கனவுல வர கல்யாணம் மாதிரி இருக்கணும்னு இவளோட கல்யாணத்தில் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் பற்றி சொல்ல கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும்னு ஹீரோ அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்க. அவனுக்கு ஹீரோவோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டில் வந்து இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி அவன் இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரெண்டு பேருக்கும் 20 வயசு வித்தியாசம் தெரியுமா, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, எனக்கு துரோகம் பண்ண மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதை பற்றி கவலைப்படாதம்மா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் வர நான் ஒத்துக்கவே மாட்டேன், இவனுக்கு எவ்வளோ தைரியம் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஹீரோ மேலே கோவப்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு வீட்டுக்கு வெளியே ஹீரோ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட அக்கா புருஷனை எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத நான் தான் இருக்கேல வா போய் பார்த்துக்கலான்னு எல்லாரும் உள்ளே வந்துட்டு இருக்க. அவங்க அப்பா ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நீ பண்ண தப்ப ஒத்திக்கிட்டே ஆகணும், ஒழுங்கா முட்டிக்கால் போடுறான்னு சொல்ல ஹீரோவும் முட்டிக்கால் போடுறான். எவ்வளோ தைரியம் தான் உன் பையனுக்கு பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க இவர் இப்படி கேட்டவுடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இப்போ அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா இங்கே பாருடி தாத்தா சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இவளோட கையை பிடிச்சிட்டு அக்கா நான் வேணும்னு பண்ணல, அவரை கல்யாணம் பண்ணாதான் உன் கூட இருக்க முடியும், அதனால தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அக்கா நான் வேணும்னு உங்ககிட்டேருந்து மறைக்கல, சொன்னா நீ கோவப்படுவா, அதனால தான் நான் உங்ககிட்டேருந்து மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இவ சாரி கேட்டுட்டு இருக்க. சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன் மேலே எப்பவும் எனக்கு கோவம் வராது, அமைதியாக இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இது எப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் எங்கள் கல்யாணத்துக்கு முத நாள் நாங்கள் ரெண்டு பேரும் மாறி வேறு ரூம்குள்ளே போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் சுயநிலைவில் இல்லை, அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடியை மாற்றினதுக்கு காரணமும் அதுதான் சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் இவருக்கு மயக்க மருந்து கொடுத்தது நான் தான், எனக்கு பதிலாக இவ போய் சிக்கிட்டாளா, இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அந்த சின்ன பொண்ணை நீ டைவர்ஸ் பண்ணி ஆகணும், உனக்கு அவளுக்கு 20 வயசு வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பாக அவளை ஏற்றுக்க முடியாதுடா, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல டைவர்ஸ் என்னால் பண்ண முடியாது, என்னைக்கு இருந்தாலும் ஷாஷா தான் என்னோட பொண்டாட்டி, அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிட்டே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஷாஷா எங்கள் அப்பாவை காதலிக்கிறாளா அப்படின்ற மாதிரி கேட்க வாயை மூடிட்டு அமைதியாக நில்றான்னு குயின்ஷு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நீ உடனே அவளை டைவர்ஸ் பண்ணி ஆகணும், அவளுக்கும் உனக்கும் செட் ஆகுதுன்னு சொல்ல என்ன நடந்தாலும் சரி அவளை நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன், அவளுக்கு தான் துணையா அனுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா என்ன சொன்னார்னா நீ யாருன்றதை மறந்து போயிட்டியா, உன்னை இத்தனை வருஷமா பார்த்து வளர்த்துக்கிட்டது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோவை தத்தெடுத்து தான் வளர்த்துருப்பாங்க போல. அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருனா இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தான் ஹீரோவை கூட்டு வந்திருப்பாரு. அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்னைக்கு நான் நேர்மையாக இருப்பேன்,
ஆனால் என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது. எனக்கு ஷாஷா தான் ஏற்ற பொண்ணு. என்ன நடந்தாலும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கூட்டிகிட்டு வெளியே வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, என்னால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டிய நிலைமை வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுன்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. யார் சொல்கிறதையும் உன் காதில் வாங்கிக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு லொடன் வளர இப்படி வளர்றதை பார்த்த உடனே ஹீரோவில் பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இங்கே பாரு, பயத்தில் நீ பாட்டுக்கு வளரிட்டு இருக்காத. இந்த பணம் பதவி எல்லாம் என்கிட்ட இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நான் என்னைக்கு உனக்கு துணையாக இருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ ரிலாக்ஸாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். சாகிற வரைக்கும் நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அந்த இதுக்கு இவங்க 2 பேரும் தான் வராங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இருமிக்கிட்டே கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு தள்ளி வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவங்க அக்காவை பார்த்தவொடனே என்ன சொல்கிறானா, அக்கா நான் உண்மையாகவே இவரை ரொம்ப காதலிக்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. நான் சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறதா உண்மை. இவர் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்ல, உங்கள் 2 பேரையும் பிரேக்கப் பண்ணிக்க சொல்கிறேன்னு நான் எப்போ சொன்னேன்? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். எனக்கு என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்ல, உண்மையாவா சொல்கிற? நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலக்கா. ரொம்ப தேங்க்யூ, நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கிள், ஆனால் நீங்கள் என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே போதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா, எனக்கு உங்களோட உறவு முறையே புரியல. என் பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமக, நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் பொண்டாட்டியோட தங்கச்சியை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ நான் அவளை எப்படி கூப்பிடுறது? என்னோட ஸ்டெப் மதர்னு கூப்பிடணுமா இல்லை உன்னோட தங்கச்சியை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ என்னை தாராளமாக அம்மானே கூப்பிடலாம். நீ என்னை அம்மான்னு கூப்பிட்றது கேட்கறதுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்ல, அது கனவுல கூட நடக்காது போடின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வா பொண்டாட்டி நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தங்கச்சி பிரச்சனை தீர்ந்துருச்சு போல, ஆனால் ஜோடி இப்படி மாறும் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலப்பான்னு சொல்ல, வாய் மூடிட்டு அமைதியாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு குயின்ஷி குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இவனு பார்த்தீங்கன்னா உன் முடி ரொம்ப ஈரமாக இருக்கு பாரு, நான் காய வைக்கிறேன்னு சொல்லி அவள் தலைமுடியை காய வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா, உன் முடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நீ சாஃப்டாக இல்லை. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சிடு சிடுன்னு இருக்க, எப்போ தான் நீ என்கிட்ட ஹாப்பியாக பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டோன்னா அவளுக்கு கோவம் வந்துடுது. ஒழுங்கா தள்ளிப்போடா, உன்னோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவன் பிடிச்சி கீழே தள்ளி விட, இவன் போய் கீழே விழுந்துடுறான். இவன் இப்படி விழுந்ததில் அவன் காலில் சுளுக்கு விழுந்துருது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹிரேனு தான் கட்டுறாங்க. அவள் அவங்க அக்கா கால் பண்ணி, அக்கா என்னாச்சு மாமாக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சின்ன சுளுக்கு தான் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் புருஷனை பார்க்க தான் வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னால் எப்படி காம்படிஷனில் கலந்துக்க முடியும்? என் காலில் அடிபட்டிருக்கு, என்னால் எப்படி கார் ஓட்ட முடியும்? இந்த தடவை சாம்பியன்ஷிப் நான் வாங்க போகிறது கிடையாதுன்னு இவன் காண்டாயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு நேராக அவன்கிட்ட தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் கலந்துக்கணும்னு ஆசையாக இருக்கான்னு கேட்க, ஆமாம் ஆனால் என்னால் எப்படி கலந்துக்க முடியும்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக கலந்துக்க முடியும்னு இப்போ அடுத்த நாளை காட்டுறாங்க. அடுத்த நாள் குயின்ஷு தான் கார் ஓட்ட போகிறா. இவன் பக்கத்தில் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சூப்பராக கார் ஓட்டுறா. ஏன்னா குயின்ஷுக்கும் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சூப்பராக கார் ஓட்டி அந்த கேம்லேயே வின் பண்ணிட, அது பார்த்தோன்னே என்னால் நம்பவே முடியல. பொண்டாட்டி நீ சூப்பராக கார் ஓட்டுற, என்னால் நம்பவே முடியல, நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சிடவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஓடி வந்து அவனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க. என் வெற்றிக்கு காரணம் என் பொண்டாட்டி தானே இவனும் கத்திட்டு இருக்கான். இப்போ இந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சோடனே இவனை பார்த்தீங்கன்னா கார்னரில் அப்படியே வேற லெவலில் திருப்பின தெரியுமா, இப்படிப்பா பிள்ளை கற்றுக்கிட்டேன், எனக்கு கூட இப்படிலாம் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. கார் ரேசிங்கில் ஹரியானான்னு ஒரு பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நான் தான் சொல்ல. உண்மையாக சொல்கிறேன், என்னால் அதை நம்பவே முடியல நீ இவ சொல்லிட்டு இருக்க. என் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் குடும்பத்தோட பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு. அன்னிலேருந்து இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இன்றைக்கி நான் வந்தது உனக்காக தான். உன் காலில் அடிபட்டதுக்கு காரணம் நான் தானே, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இந்த கார் ரேஸில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்டாட்டி கூட இருந்தால் அந்த உலகத்தையே என்னால் ஜெயிக்க முடியுமேனு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினை பார்க்குறதுக்காக இவன் தான் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீ அங்கிளை கல்யாணம் பண்ணிட்டியா? என்னால் நம்பவே முடியல, உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. அதனால என்ன, எனக்கு பிடிச்சதா அவரை கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல, பணத்துக்காகவா கல்யாணம் பண்ண? பணம் கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேல, தயவு செஞ்சு அவர் கூட வாழாதன்னு சொல்ல, போது நிப்பாட்டு, நான் ஒன்றும் பணத்துக்காகலாம் அவரை கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவர் என்னை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் நான் அவரை கல்யாணம் பண்ணேன். சொல்லப்போனால் நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொல்கிறதெல்லாம் கேட்டவுடனே அவனுக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா என்னமோ நீ காதல்னு சொல்கிற, ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த ஆள் மட்டும் உன்னை புள்ளி பண்ணாருன்னு வச்சுக்க, என் அங்கிள்னு கூட பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக அந்த ஆளை பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் உன் அங்கிள் என்னை எதுவும் பண்ண மாட்டாரு, நல்லா தான் பார்த்துக்குவாரு, என்னை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவன் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு இந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவன் தான் வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே ஏய் சாஷா கிட்ட நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பேசிட்டேன், ஆனால் அவள் அங்கிளை உண்மையாக காதலிக்கிறா, உண்மையாக காதலிச்சா 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, சே இவன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தேன், ஆனால் எல்லாமே எனக்கு எதிராகவே இருக்கே, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, கண்டிப்பாக என்னால் அவனை விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமாக எல்லார் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ கிட்டே இவ தப்பாக நடந்துட்டு இருக்கா. ஹீரோ குடிச்ச ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து வச்சுட்டா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்காக தள்ளி போனி ஹீரோவில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அப்படின்னா அன்னைக்கு நைட்டு எனக்கு மயக்க மருந்து கொடுத்தது உன்னோட வேலை தானேன்னு சொல்ல, ஆமாம் எல்லாமே என்னோட வேலை தான், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு இவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போ, நீ போகலைன்னா உனக்கு கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, ஏன் என்னை வெறுத்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை விட்டு போகணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கா. அவள் வீட்டு கதவை யாராவது தட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா போதையில் இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்னங்க ஆச்சுன்னு இவ கேட்குறா. எனக்கு அந்த மிக்ஸும் மயக்க மருந்து கொடுத்துட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் ஒன்றை பார்க்க வந்தேன்னு சொல்ல, நான் வேணா டாக்டரை கூப்பிடவான்னு இவ கேட்டுட்டு இருக்க. நீ இருக்கும்போது எதுக்கடி டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் மட்டும் இந்த குடும்பத்தோட வாரிசாக இல்லாமல் இருந்தானா என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா, ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் ஏற்றுக்குவியான்னு கேட்க, நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இந்த சொத்து பவர் இதெல்லாம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நான் எப்போவும் உங்களுக்கு தான் துணையாக இருப்பேன்னு இவ பேசிகிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணுறதுக்காக இந்த மிங்ஷு தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே காரை விட்டு ஏற்றலான்னு வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்க அக்கா வந்து அவளை காப்பாற்றிட்டு இருக்க. அவங்க அக்காவை காப்பாற்றுறேன்னா அவளோட புருஷன் வந்து காப்பாற்ற அந்த காரு அவனை இடிச்சிருது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்க. அதை பார்த்தோன்னா 2 பேரும் ஷாக் ஆகிட்டு அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அவன் எமர்ஜென்சி வார்டில் இருந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவன் இப்படி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், இதுக்கு காரணமாக இருந்தவங்கள கண்டிப்பாக சும்மா விடக்கூடாதுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அம்மா நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும், அவனை நான் வேணும்னா ஆக்சிடென்ட் பண்ணல, நான் இடிக்க வந்தது ஷாஷாவை தான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் உன்னோட சொந்த அக்கா பையன், அவனை போய் இப்படி பண்ண எப்படி தான் உனக்கு மனசு வந்துச்சோ, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ இந்த மிங்ஷுவை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, போனால் போதுன்னு உன்னை சும்மா விட்டேன், இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன், என் பொண்டாட்டி எப்படி இறந்து போனா நீங்கள் உள்ள யாருக்குமே தெரியாதுல்ல, அவளுக்கு வைரல் ஃபீவர் வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தா, ஆனால் அவளுக்காக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தேன், நீ ஃபாரின்லேருந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே போணுச்சு, கடைசியாக என் பொண்டாட்டி செத்து போயிட்டான், அவள் உடம்பை செக் பண்ணி பார்த்ததில் அவள் உடம்புல ஸ்லோ பாய்சன் இருந்திருக்கு, நீ ஃபாரினில் போய் மெடிசன் கற்றுட்டு தானே இந்த இடத்துக்கு வந்த, அந்த பாய்சனை கொடுத்து அவளை கொலை பண்ணதை நீ தானே, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் தான் கொன்னேன், என்ன நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன், உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் என் அக்காவையே கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல, இவன் இப்படி உண்மையை ஒத்துக்கிட்டதை பார்த்தவொன்னே தாத்தா பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருது, இந்த கொலகாரிக்காக இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஜெயிலில் தான் இருக்கணும், இவ்வளோ பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்கன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அவளை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக உங்கள் பையனுக்கு பதிலாக நான் அந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சிங்க, இவ்வளோ நாள் அந்த கடமையை நல்லபடியாக தான் பண்ணேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் நானாக இருக்கணும்னு விரும்புகிறேன், இந்த பணக்கார வாழ்க்கையிலேருந்து விலகி என்னோட சொந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன உன்னோட புருஷனை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்க, கண்டிப்பாக ஏற்றுக்குவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட அக்கா தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல இப்போ தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவனை பார்த்தீங்கன்னா நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இவன் ஜாலியாக உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. டாக்டர் ஒன்று ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நீ பாட்டுக்கு இப்படி கேம் விளையாடிட்டு இருக்கேன்னா அவள் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு இருக்க, இப்படியே உட்காந்துட்டு இருக்க, போர் அடிக்குதுல்ல, அதனால தான் கேம் விளையாடுறேன்னு சொல்ல, வாய் மூடிட்டு அமைதியாக உட்காரு, டேப்லெட்டை சாப்பிட்டு இந்த சூப்பை குடிக்கணும்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவனு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான்.
இப்போ அவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, நான் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்போது என்னை பார்த்தா அப்படி அழுதியே, என் மேலே அவ்வளோ பாசமா, இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொன்னதில்ல. எங்கே எனக்கு ஐ லவ் யூ சொல்லிச்சலன்னு சொல்ல வாய் மூடிட்டு அமைதியாக சாப்பிட்றான்னு இவ காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் தான் வராங்க. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல். ஆக்சுவலாக இவர் என்னோட அப்பா கிடையாது. எங்கள் அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தா இவரை கூட்டு வந்தார். ஏன்னா என் குடும்பத்தை தாங்கி பிடிக்க எங்கள் அப்பா கண்டிப்பாக தேவை. அதுக்காக தான் அங்கிளை கூட்டு வந்தார். ஆக்சுவலாக என்னோட உண்மையான அப்பாவை நான் மறந்தே போயிட்டேன் தெரியுமா. இப்போ வரைக்கும் இவரை தான் அப்பாவை நினச்சிட்டு இருக்கேன். இவர் எனக்கு அப்பாவாக கிடச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மிங்ஷு ஃபாரின்லேருந்து வந்தா. என் அம்மாவோட புருஷன் இவர் தான் நினச்சி இவர் மேலே ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. அந்த மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை. எப்படியோ எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுன்னு இவன் பழைய கதையை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அக்காவை பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ண போகிறோம், நானே இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அந்த கல்யாணத்துக்கு அவங்க 2 பேரை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண அவங்க 2 பேரோட கல்யாணம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நம்மளோட கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி ஹீரோ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு குட்டி தேவதை மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா நடந்து வந்துட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து அவங்க அக்கா புருஷனை எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.